செங்கோட்டையனை கட்சி பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. அது சரிதான். எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியுடைய இதுக்கு வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு கட்சியில் வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னா செயற்குழு பொதுக்குழுவில் வந்து தான் நீங்கள் பேசணும். பப்ளிக்கில் போய் இவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதை பேசுனீங்கன்னா அது ஒழுங்கீனம்னு வரும். அதன் அடிப்படையில் அவர்கள் பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறார் அவர். என்ன எதிர்பார்க்கல? மைக்கை வாங்கிட்டு வெளியில் கட்சியை பற்றி பேசுனீங்கன்னா தூக்கத்தான் செய்வாங்க. இவர் சொல்கிறார் சர்வாதிகாரத்தின் உச்சம்ங்கிறார். யார்? ஓபிஎஸ். எப்படி சர்வாதிகாரத்தின் உச்சம்? கட்சிக்கு இதுக்கு மீறினது மாதிரி தானே, கட்சி சட்டத்திட்டங்களுக்கு மீறினது மாதிரி தானே எதிர்ப்பாக பேசுவது. அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கையும் இத்துடன் முடிந்து விட்டது. அவரும் பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான கூட்டத்தில் சேர்ந்து விட்டார். அதனால தான் எல்லாம் எலெக்ஷன் டைமில் இப்போ இது பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார், பிஜேபி ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்காக. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். செங்கோட்டையன் வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. கேட்டால் இமயமலை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போய் வட இந்தியாவில் யாரை பார்க்குறாரு? யார் இவருக்கு ஐடியா கொடுக்குறா? இவருக்கு பின்னாடி இருந்து யார் எந்த கட்சியை உடைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரிய வரும். அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அதிமுக தொண்டர்களும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார்கள்.